Hey, this is Venkat from caffeine.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் நான் ரொம்ப விரும்பி பண்ணுற ஒரு செஷன் அது. எஸ்பெஷலி பிகாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பிச்சது. எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எதை விற்கிறதுனே தெரியாது. தென் ஐ ரியலைஸ் ஓகே பிக் லைஃப் கவர் வாட் எவர் வே ஃபார்ம் இட் should be a big life cover. It could be 1 crore to 5 crore 10 crore அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். என்னோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா மாதத்துக்கு 5 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ இட் ஹஸ் கம் டவுன் டு 2 people. பட் எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் 2 people வில் பை. ஏன்னா எனக்கு சேல்ஸ் ப்ராசஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஃபியூ பீப்புள் கன்சல்ட் மீ பிகாஸ் ஐ ரெக்வஸ்ட் ஃபார் அ கன்சல்டிங் ஃபீ. நிறைய பேர் அதோட வேல்யூ தெரியாது. ஐ வில் கிவ் அன் எக்ஸாம்பிள். எங்கிட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபேமஸான லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது கன்சல்டிங் பண்ணிவிட்டு வேறு பிராண்டில் வாங்குறவங்க கதையை சொல்கிறேன். இந்த பிராண்டில் வாங்கிட்டேன்பாங்க, அவங்களுக்கு இந்த பிராண்ட் பிடிச்சிருக்கும். நான் ஏன் அந்த பிராண்டில் இஷ்யூ பண்ண மாட்டேன்னா எனக்கு 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விச் இஸ் லைக் அவங்க ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க, அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாங்கல்ல, அவங்க வந்து எனக்கு காசு கொடுங்க கிளைம் கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஐ வாஸ் லிட்டலி சாக்ட் அபவுட். பட் எனக்கு வந்துட்டு பர்சனலாக எங்கிட்ட பேசினவங்க என்ன மாதிரி ரேண்டமாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான். பட் ரீசெண்டாக லிங்க்டுலேயும் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு ஃபேமஸான லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் கேட்குற அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறவங்க வந்துட்டு தேவ் ரெக்வஸ்டட் ஃபார் சம் மணி. அது வந்துட்டு கண்டிப்பாகவே அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் அது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் செஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூவே அதுதான். நல்ல பிராண்ட் எதுன்னு நான் செலக்ட் பண்ணி ஐ வில் இஷ்யூ. எனிவே 5 பேர் வாங்கிட்டு இருந்தால் 2 பேருக்கு ஆச்சு, இன்னும் ஒருத்தர் ஆனால் கூட ஆகும். பட் எனிவே பட் திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் ஐ இஷ்யூ. அதனால் நான் ஐ டோன்ட் மைண்ட் இட். இதுலேயுமே வந்துட்டு அந்த ப்ரீமியம் பெயின் டேர்ம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வந்துச்சு, அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இஷ்யூ பண்ணுவேன். எங்கிட்ட மோஸ்ட்லி எனக்கு கன்சல்டிங் பண்ணுறவங்களும் சரி, என்கிட்ட வாங்குறவங்களும் சரி, மோஸ்ட்லி தே ஆர் ஃப்ரம் ஐடி செக்டார். அதை தவிர பார்த்தா சிங்கப்பூர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதம் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோவில் பண்ணுறேன். 2 பேரும் சிங்கப்பூர் போன மாதம் கன்சல்டிங் பண்ணாங்க. பட் போத் ஆஃப் தம் என்கிட்ட வாங்கினவங்க போத் ஃப்ரம் சிங்கப்பூர். ஒருத்தர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறாரு, அவர் நெக்ஸ்ட் வீக் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்தால் இந்த மாதம் நான் 3 பேருக்கு இஷ்யூ பண்ணதாக இருக்கும், இல்லாட்டி 2 பேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப கேக் வாக்காக இருந்துச்சு. ஏன்னா போத் ஆஃப் தம் ஆர் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி. இந்த சிங்கப்பூர் மிடில் ஈஸ்டில் ஒரு சில பேர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதம் லாகின் பண்ணவங்க 2 பேரும் வந்து கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன், ஒரு டீசெண்டான ஆனுவல் இன்கம். அதனால் ப்ராசஸ் வாஸ் ரியலி ஸ்மூத். எனிவே ஐ டோன்ட் நோ இது எத்தனை நாள் நான் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஐ கிவ். ஸோ நானுமே ஐ எம் லுக்கிங் ஃபார் other ways to earn my living. But anyway, as of now, this is helping me survive, sustain, that is it. Okay, நான் நிறையா கதை கேட்டுட்டேன் நான். டேர்ம் ஓகே எஸ்பெஷலி இஃப் தே ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க. அப்படியே டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்னு பண்ணாலும் ஒரு தப்பு பண்ணுறாங்க. எங்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் இவங்களா போய் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது பேங்க்கில் ஏதாவது பிச் பண்ணியிருப்பாங்க. மந்த்லி 20,000 பே பண்ணால், மந்த்லி 10,000 பே பண்ணால் ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு 1 crore கிடைக்கும். இதில் வந்து இந்த 1 crore கிடைக்கும் 2 crore கிடைக்கும்ல வந்துட்டு அவங்க அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நல்ல எலிஜிபிலிட்டி இருக்கும். ஆனால் ரீசெண்ட்லி டாக்டர் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படி தான் என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணார். சார் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் நெக்ஸ்ட்டுன்னு சொன்னேன். பட் ஹி வாஸ் இம்ப்ரெஸ். இந்த மந்த்லி 10,000 பே பண்ணால் இவ்வளோ கோடி கிடைக்கும்னு சொல்கிற ப்ராடக்ட்டில் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. எஸ்பெஷலி நான் நிறைய பேர் நான் அதை பார்த்துட்டேன். I don't know why they are attracted to it. தப்பு இல்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்ல இட் should be a big life cover. 50 lakh 1 crore 5 crore அந்த மாதிரி வாங்க. இந்த மாதம் எனக்கு 2 பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க. 2 பேருமே 1 person got for 2 crores, another for 5 crore. So I feel happy about it. That is it. I just want to share my experiences. It was a smooth experience. ஏன்னா லோடிங் ஃபீ எதுவுமே வரல அந்த தடவை. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே வித் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க, ப்ரொசீட் பண்ணுங்கள். ரேண்டமாக மாத்திரம் காலோ மெசேஜோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராப்பராக பொறுமையாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன்னா கன்சல்டிங் பண்ணுங்கள். ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா யூ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வி கேன் கெட் இன் டு இட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.